சரி, அடுத்து போறோம் ஆணுக்கு போறோம். சரியா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. சரியா? ஆணுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்னா ஆக்சுவலா மேலேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்னா மேலே. The book is on the table. டேபிள் எப்படி இருக்கு, புக் இப்படி இருக்குன்னா புக் இஸ் ஆன் த டேபிள். இது டேபிள், இது புக்கு. ஆன் த டேபிள்னு சொல்லுவாங்க. ஆண்னா மேலேன்னு படிக்கிறது ஓகே தான். அதை தாண்டி ஒன்று படிக்க போறோம். என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இதா இருக்குல்ல இந்த படத்தை தான், இந்த படம் தான் ஆண். அதாவது கான்டாக்ட் இருந்துச்சு, கான்டாக்ட் ரெண்டு இது தொட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னாலே என்னது, கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னாலே ஆண். சரிங்களா? இந்த கான்டாக்ட் இருந்துச்சுனாலே என்னது, ஆண். ஆண் கான்டாக்ட் கூட சேர்ந்து சப்போர்ட்னு படிச்சுக்கலாம். ஆண்னா ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணது இல்லை கான்டாக்ட்ல இருக்குது, சப்போர்ட் பண்ணுது இல்லை கான்டாக்ட்ல இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த கான்டாக்ட்ங்கிற விஷயத்தை வச்சு தீவிரமா போறோம். ஆண்னா மேலை. புக் இஸ் ஆன் த டேபிள் ஏன் சொல்றோம்னா, டேபிளும் புக்கும் தொட்டுட்டு இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ டேபிள் இது புக்கு ரெண்டும் டச் பண்ணுது, கான்டாக்ட்ல இருக்குது, அதனாலதான் ஆன் போட்டிருக்கும். The mirror on the wall. செவுரு இருக்குது, செவுத்துக்கு மேல என்ன இருக்குது, செவுத்துக்கு மேல மிரர் இருக்குது. மிரரும் செவுரும் கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா, அந்த இருக்குல்ல இது செவுரு, இந்த வட்டமா இருக்கிறது தான் என்னது, மிரர். எப்படி இருக்குது, கான்டாக்ட்ல இருக்குது. கான்டாக்ட் பிளஸ் சப்போர்ட்னு இருக்கும். கான்டாக்ட்ல இருக்குது நீங்க படிச்சா போதும். அடுத்தது the security light on the inside இல்ல on the outside of the house. இப்போ வீடு இருக்குது, இந்த வீட்டுக்கு வெளியேன்னு எடுத்துக்கிறோம். சரியா? வீட்டுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி லைட் இருக்கும். வீட்டுக்கு வெளியே ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் எங்க இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே இருக்கிற செவுரு கூட கான்டாக்ட்ல இருக்குது. செவுரு இருக்குதுன்னா, செவுரு இருக்குது, இந்த செவுருடைய அவுட் சைடுல இந்த இன்சைடு பார்க்காதீங்க, ஆன் தி அவுட் சைடு. இப்போ செவுத்துல கான்டாக்ட்ல இருக்குது செக்யூரிட்டி லைட். சரியா? ரைட். அடுத்தது the bug on the ceiling. the bug on the ceiling, இதுதான் சீலிங்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு பூச்சி நிக்குது, இதுல ஒரு பூச்சி நிக்குது. இந்த பூச்சி சீலிங் கூட எப்படி இருக்குது, கான்டாக்ட்ல இருக்குது. சீலிங் கூட எப்படி இருக்குது, கான்டாக்ட்ல இருக்குது. இப்போ என்ன போடலாம், ஆன் போடலாம். செக்யூரிட்டி லைட் ஆன் த அவுட்சைடு வால் ஆஃப் த ஹவுஸ். அவுட்சைடு வால், வெளியே இருக்கிற செவுத்துக்கு மேல செக்யூரிட்டி லைட். பக்குக்கு மேல, சாரி சீலிங்க்கு மேல, பக்குக்கு மேல சீலிங்க்கு மேல பூச்சி நிக்குது. சீலிங்க்கும் பூச்சிக்கும் கான்டாக்ட் இருக்குது. சூவிங்கம் ஆன் த பாட்டம் ஆஃப் த டேபிள். டேபிளுக்கு கீழே சூவிங்கம் சவைச்சிட்டு யாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டிட்டாங்க. இப்போ சூவிங்கமும் டேபிளும் ஒட்டி இருக்குது, கான்டாக்ட்ல இருக்குது, ஆன் போடுறோம். சரியா? கான்டாக்ட்ல இருந்துச்சுனாலே நீங்க என்ன போட்டுக்கலாம், ஆன் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம்பிள்ஸா பார்க்க போறோம். இது ஒரு பாம்பு, ரேட்டில் ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு பாம்பு. அதோடைய டெய்ல் இருக்குல்ல, அதுல டெய்ல ஒரு ரேட்டல்னு ஒன்று இருக்கும். அது அப்படியே ஒரு சவுண்டு கொடுக்குற ஒரு இது இப்படி இருக்கும். ஆக்சுவலா இப்படி இருக்கும். ரேட்டில் ஸ்னேக் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே சவுண்டு கொடுக்கும். இந்த டெய்லுடைய எண்டு இப்படிதான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ரேட்டில்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்டில் வந்துட்டு எங்க இருக்குது, டெய்லுடைய எண்டில் இருக்குது.
இப்போ ராட்டில் ஸ்னேக் இந்த இருக்கு ராட்டில் ஸ்னேக்கு இதுடைய எண்டில் ஒரு ராட்டில் இருக்குது. ராட்டில் ஸ்னேக்குடைய எண்டில் கான்டாக்ட் ஆகி ராட்டில் ஸ்னேக்குடைய வால் ராட்டில் ஸ்னேக் இருக்குதுன்னா இதோடைய எட்ஜில் இது இங்கே என்ன இருக்குது, ஒரு ராட்டில் இருக்குது. இந்த ராட்டிலும் எண்ட் ஆஃப் த டெய்லும் கான்டாக்ட்ல இருக்குது. அதனால தான் என்ன போட்டிருக்காங்க, ஆன் போட்டிருக்காங்க. ராட்டில் ஸ்னேக் இங்கே இருக்கு, அதோடைய என்ன சொல்லலாம், அதோடைய ராட்டில் இங்கே இருக்குதுன்னா இது ரெண்டும் ஒட்டிட்டு இருக்குது, இது ரெண்டும் கான்டாக்ட்ல இருக்குது. கான்டாக்ட்ல இருக்குது, கான்டாக்ட்ல இருக்குது, உள்ள போகல, கான்டாக்ட்ல இருக்குது அப்படின்னா என்ன போடணும், ஆன் போடணும். fail like a balloon on the end of the string. string இந்த இருக்கு, ஸ்ட்ரிங்னா என்னது, கயிறு. கயிறுடைய எண்டும் பலூனும் கான்டாக்ட்ல இருக்குது, அதனால ஆன். சரிங்களா, கான்டாக்ட்ல இருக்குது அதனால ஆன். சரியா, கான்டாக்ட்ல இருக்குது, ஸ்ட்ரிங்குடைய எண்டில் என்ன இருக்குது, பலூன் இருக்குது. சரி, அடுத்தது both of these campgrounds are right on the ocean. அப்படின்னா கேம்ப் கிரவுண்ட் இங்க இருக்குது, கடல் எங்க இருக்குது அப்படின்னா இந்த கேம்ப் கிரவுண்டுடைய எண்டில், இந்த கேம்ப் கிரவுண்டு ஆக்சுவலாக ரைட் ஆன் த எட்ஜ் ஆஃப் தி ஓஷன் எழுதிடுவோம். இது ஆன் தி ஓஷன் எழுதுறத விட ஆன் தி எட்ஜ் ஆஃப் தி ஓஷன். அப்போ ஓஷனுடைய எட்ஜு, ஓஷன் இதுதான் கடல், கடலுடைய எண்டும், கடலுடைய எண்டுனா என்னது, கடலுடைய எண்டில் என்ன இருக்கும், கடற்கரை, சீஷோர், கடற்கரை. எண்ட் ஆஃப் தி அட் தி ஆர் ஆன் போத் ஆஃப் தீஸ் கேம்ப் கிரவுண்ட்ஸ் ஆர் ரைட், ஆர் ரைட்னா ஆர் எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற மீனிங். சரிங்களா, அது கூட வேண்டாம். போத் ஆஃப் தீஸ் கேம்ப் கிரவுண்ட்ஸ் ஆர் ஆன் தி எட்ஜ் ஆஃப் தி ஓஷன் அப்படின்னா ஓஷனுடைய எட்ஜுக்கும் கேம்ப் கிரவுண்டுக்கும் என்ன இருக்குது, கான்டாக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரியா, கான்டாக்ட் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஆணுங்கிற வார்த்தை போட்டாலே என்ன அர்த்தம், இது ரெண்டுக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்குதா, இது ரெண்டும் கான்டாக்ட்ல இருக்குதா அப்படின்னு நீங்க பார்க்கணும். கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன் போட்டுரும். சரியா, ரெண்டும் கான்டாக்ட்ல டச் பண்ணிட்டு இருந்துச்சு, முன்னாடி அந்த ஆணுக்கு முன்னாடி இருக்கிற கேம்ப் கிரவுண்டும் எட்ஜ் ஆஃப் தி ஓஷன்னா பீச், அந்த பீச்சும் அந்த கேம்ப் கிரவுண்டும் என்ன இருக்குது, டச் பண்ணி கொண்டு இருக்கிறது. நல்லா சொல்லிக்கிறேன், உள்ள போகலை. இது வந்து எங்கன்னா உள்ள போகலை, இது வந்து உள்ள போகலை, இது வந்து என்னன்னா டச் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்குது, டச் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்னது, ஆன் போடணும். சரி ரைட், இந்த படம் பார்த்தா கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். புட்ஸ் திங் அப்படின்னா இந்த விஷயத்தை என்ன பண்றாரு, டேபிளுக்கு மேலே வைக்கிறாரு. இந்த விஷயத்த டேபிளுக்கு மேலே வைக்கிறாரு, டேபிள் மேலே வைக்கிறாப்புல. இதுக்கு என்ன அர்த்தம், டேக் திஸ் திங் ஆஃப் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். கான்டாக்டை பிடிக்கிறதுக்கு பேரு OFF, கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு பேரு ON, கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு பேரு ஆன், கான்டாக்ட்ல இருந்து உருவுவதுக்கு பேரு, கான்டாக்ட்ல இருந்து பிடிக்கிறதுக்கு பேரு, கான்டாக்ட்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு பேரு ஆஃப். சரி, கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு பேரு ஆன், கான்டாக்ட்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு பேரு ஆஃப். ஆன் த டாப் ஆஃப், இது நம்மளுக்கு தெரியும். என்ன அர்த்தம், ஆன் த டாப் ஆஃப், ஆன் த டாப் ஆஃப், இதை படிக்க போறோம். ஆன் த டாப் ஆஃப், இங்க ஒரு பில்லர் இருக்கு, பில்லருடைய டாப்புக்கும் இந்த பொருளுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பீஸ் ஆஃப் டெக்கரேட்டிவ் ஸ்டோன், இந்த ஸ்டோன் என்ன பண்ணுது, இந்த ஸ்டோன் சிட்ஸ் எங்க இருக்குது, பில்லர்ல இருக்குதுன்னு சொல்லல, பில்லருடைய டாப்ல இருக்குது. அப்படின்னா ஸ்டோனுக்கும் பில்லருடைய டாப்புக்கும் என்ன இருக்கும், கான்டாக்ட் இருந்திருக்கும். ஸ்டோனுக்கும் பில்லருடைய டாப்புக்கும் கான்டாக்ட் இருக்குது. அதனாலதான் என்ன போட்டிருக்காங்க,
ஆன் போட்டிருக்கிறார்கள். அடுத்தது அகெயின்ஸ்ட். அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸ்ஃபுல் கான்டாக்ட்னு வந்திருக்கும், அது நம்ம படிக்க வேண்டாம். அகெயின்ஸ்டுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். அகெயின்ஸ்ட் ஈஸி. அகெயின்ஸ்ட்னா எதிராக. எதிராக ஒரு விஷயம் நம்மளுக்கு எதிராக. இப்போ செவுரு இருக்குது, செவுத்துக்கு எதிராக நான் தள்ளுறேன். செவுரு இங்கே இருக்குது, செவுத்துக்கு எதிராக ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளுறேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? முன்னாடி இருக்கிற படம் பார்க்காதீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற போது. ஸோ வேண்டாம். சரியா? அது வேண்டாம். இங்கே வருவோம். இதா இருக்கு. ரோமன் ஷிப்ஸ் கப்பல். கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, கப்பல் டிராவல் பண்ண பாக்குது இந்த டைரக்ஷன்ல. டைடு அலை எங்கிட்ட அடிக்குது? இந்த டைரக்ஷன்ல. அப்போ ரோமன் ஷிப்ஸால செயில் பண்ண முடியல, டைடுக்கு எதிராக செயல் பண்ண முடியல. டைடுக்கு, டைடுனா அலை, அலைக்கு எதிராக அலை வருது, அலைக்கு எதிராக இவங்களால என்ன பண்ண முடியலன்னா போக முடியல. அலைக்கு எதிராக போக முடியல. இப்படி வருது, இப்படி எதிராக. எப்படி போடலாம்? இந்த டிஎம்கே பார்ட்டி இஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் த ஏடிஎம்கே. ஏடிஎம்கேக்கு எதிராக திமுக இருக்குது. திமுக அதிமுகவுக்கு எதிராக நிக்குது, ஆப்போசிட்ல நிக்குது, எதிராக நிக்குதுன்னு சொல்லலாம். சரி, அப்போ அகெயின்ஸ்ட் படிச்சாச்சு. அகெயின்ஸ்ட் என்னதுதான்? எதிராக. இப்போ ஆஃப். ஆஃப் ஆஃப் ஒரு முக்கியமான வார்த்தை. சரிங்களா? ஆஃப் ஒரு முக்கியமான வார்த்தை. ஆஃபுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் பொசஷன். பொசஷன் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம். உடைய என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உடையவா அப்படின்னா ஹவுஸ் உடைய ரூஃப். ரெட்டா இருக்குது. ஹவுஸ் உடைய ரூஃப். அப்போ அந்த ஹவுஸ்கிட்ட தான், இந்த ஹவுஸ்கிட்ட தான் என்ன இருக்குது? ரூஃப் இருக்குது. இந்த ஹவுஸ் உடைய பொசஷன்ல தான் என்ன இருக்குது? இந்த ரூஃப் இருக்குது. அதுதான் நம்ம எப்படி சொல்றோம்? ஹவுஸ் உடைய ரூஃப்னு சொல்றோம். ஹவுஸ் உடைய ரூஃப் ரெட்டா இருக்குது. உடையங்கிற வார்த்தை வர்றதுனால தான் ஆஃப் போட்டிருக்கோம். ஹவுஸ் உடைய கார்டன் பெருசா இருக்குது. ஹவுஸ் உடைய கார்டன் பெருசா இருக்கு. சரியா? அடுத்தது ஹவுஸ் உடைய வியூ கிரேட்டா இருக்குது. ஹவுஸ் உடைய வியூ கிரேட்டா இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஹை. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆஃப் ஏன் போட்டிருக்கோம்? ஆஃப் என்ன மீனிங்ல வருது? ஆஃப் என்ன மீனிங்ல வருது? ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்பர் அதிகம். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்பர் அதிகமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்பர். ஆஃப் எதுக்கு வருது? பொசஷன், உடைய அப்படிங்கிற மீனிங். சரியா? இப்போ உடைய அப்படிங்கிற மீனிங்ல வருது. இன்னொரு மீனிங் இருக்கு. இந்த உடைய மீனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு மீனிங் என்னது? இன்னொரு மீனிங் செலக்ஷன். ஆஃப் ஒன்று பொசஷனாக வரும், இல்லை செலக்ஷனாக வரும். ஆஃப் ஒன்று பொசஷன், இல்லைன்னா செலக்ஷன். செலக்ஷன்னா என்னது?
இங்கே ஆஃப் என்ன பண்ணுது? இங்கே ஆஃப் என்ன பண்ணுது? இங்கே ஆஃப் என்ன பண்ணுது? ஆஃப் என்ன பண்ணுது? ஆக்சுவலாக இந்த இடத்துல எல்லாம் ப்ளூரல் தான் வரும் அப்படின்ட்டு கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன், ரீசன் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அவ்வளோ டீட்டெயிலுக்குள்ளே போக மாட்டோம், மேலே தான் படிக்க போகிறோம், ப்ரிப்போஷன் பேஸாக தான் படிக்க போகிறோம். இந்த வாய்ஸில் இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம், அதனால ஆஃப் வந்துருக்கு. வாய்ஸில் இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம், வாய்ஸில் இருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? பாய்ஸில் ஒருத்தர் என்னுடைய நண்பர். பாய்ஸில் ஒருத்தர் என்னுடைய நண்பர்னு அர்த்தம். இப்போ ஒன் ஆஃப் த பாய்ஸ்னா பாய்ஸில் ஒருத்தர், பாய்ஸில் ஒருத்தர் என்னுடைய நண்பர்னு சொல்கிறோம். சரியா? இப்போ ஆஃப் எப்படி வந்திருக்கு? செலக்ஷன். இங்கே ஆஃப் பாய்ஸில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறோம், ஆஃப். பாய்ஸில் திரும்ப ஃபியூ, சம், இதெல்லாம் யூசேஜ் சொல்லி கொடுத்துருக்கேன். நவுன்ஸுங்கிற டாப்பிக்கில் ஃபியூ, லிட்டில், மெனி, மச், எனி, சம் இது எல்லாமே படிச்சிருக்கோம். பாய்ஸில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறோம், பாய்ஸில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறோம், பாய்ஸில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுத போகிறோம். கீழே கமெண்ட் பண்ண போகிறீங்க, ஆஃப் எழுத போகிறேன், ஆஃபுடைய யூசேஜ் கரெக்டா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஆஃபு பொசஷனில் வந்திருக்கா இல்லை செலெக்ஷனில் வந்திருக்கான்னு சொல்ல போகிறீங்க. சரியா? ஈஸியான கொஸ்டின் தான். மெனி ஆஃப் த பாய்ஸ், இங்கே ஆஃப் நான் போட்டிருக்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. சரியா? ஆஃப் நான் போட்டிருக்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஆஃப் கரெக்டுனா பொசஷனா இல்லை செலெக்ஷனா அப்படின்னு சொல்லணும். சரியா? இன்னொரு சென்டென்ஸ், த ஃபைல் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வாஸ் மிஸ்ஸிங். இதுலேயும் ஆஃப் போட்டிருக்கேன். இந்த ஆஃப் கரெக்டாக தப்பா, எந்த அர்த்தத்தில் வருது? பொசஷனில் வருதா செலெக்ஷனில் வருதான்னு சொல்லணும். சரியா? இது ரெண்டுக்குமே என்ன பண்ணிடுங்க, கீழே ஆன்சர் போட்டுருங்க. ஓகே, ஆஃப் அப்போ படித்து முடிச்சிருப்போம். ஒன்று பொசஷன், இல்லைன்னா செலெக்ஷன். சரியா? ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் முக்கியமான வார்த்தைகள். பேரிங் விட்டுருங்க, பேரிங்கை விட்டுருங்க. இது எல்லாமே ஐஎன்ஜியில் வருது, அப்படிதானே? இது எல்லாமே ஐஎன்ஜியில் வருது, ஆனாலும் இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ். இதெல்லாம் ஐஎன்ஜியில் வந்தாலுமே இதெல்லாம் என்னது தான்? ப்ரிப்போசிஷன்ஸ், இன்க்ளூடிங், எக்ஸ்க்ளூடிங், ரிகார்டிங், கன்சர்னிங், ஃபாலோயிங். ஐஎன்ஜியில் வந்த உடனே இது நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, V1 ஐஎன்ஜி, ஃபாலோயிங் வேண்டாம், ஃபாலோயிங் கன்ஃபியூஸ் ஆயிரும். பேரிங்கும் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த 4 மட்டும் படிக்க போகிறோம். இன்க்ளூடிங், எக்ஸ்க்ளூடிங், கன்சர்னிங், ரிகார்டிங். இதெல்லாம் V1 ஐஎன்ஜின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ். சரிங்களா? பார்க்குறதுக்கு V1 ஐஎன்ஜி மாதிரியே இருக்கும், ஆனால் இவை எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ். சரியா? ஓகே. இந்த டேபிளில் பையை நம்ம பார்க்க போகிறது கிடையாது, பையை நம்ம படித்ததுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இன்னுனா ஜென்ரலாக இன்னுனா உள்ளே, ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்னுங்கிற வார்த்தைக்குள்ளேயே அழுத்தி போகணும் அப்படின்னா இதெல்லாம். இன்டு உள்ளே ட்ராவல் பண்ணிட்டாரு, இன்சைடு உள்ளே இருக்காரு, விதின் இதற்குள்ளே அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னுங்கிற வார்த்தைக்கு புரிஞ்சாலே இது எல்லாமே என்ன பண்ணிடலாம், ஓரளவுக்கு புரிஞ்சிடலாம். அதே மாதிரி ஆண்னா என்ன சொன்னேன், மேலே, ஆண்னா மேலே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன் அப்படின்னா கான்டாக்ட்னு சொன்னேன். சப்போர்ட்டுங்கிறது வேணா கான்டாக்ட்ல இருக்கிறது, உள்ள போறது இல்லை, கான்டாக்ட்ல இருக்கிறது. இப்போ ஆன் பார்த்துட்டீங்கன்னா ஆன் டு புரிஞ்சிடும், ஆன் டாப் ஆஃபும் புரிஞ்சிடும். அடுத்தது அண்டர்னா கீழே, பிலோ, பினீத்து, அண்டர்நீத் எல்லாமே என்ன அர்த்தம் தான், கீழே அப்படிங்கிற அர்த்தம் தான்.
சின்ன சின்ன வித்தியாசங்கள். இந்த வித்தியாசங்களை நாம பார்ப்போம். ஆனால் இது எல்லாமே ஒரே கேட்டகரி, ஒரே மாதிரி வரும்னு பிடிச்சிக்கோங்க. அண்டர், பிலோ, பினீத், அண்டர்நீத் எல்லாம் ஒரே மாதிரி. ஆன் டு, ஆன் டாப் ஆஃப்லாம் ஒரே மாதிரி. இன்டு, இன்சைடு, வித்தின் இது எல்லாமே ஒரே மாதிரின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது கொஞ்சம் ஈஸியான ஒரு வார்த்தை, அவே அப்படிங்கிற வார்த்தை. அவே அப்படின்னா தள்ளி அப்படின்னு அர்த்தம். A pet cat or dog can drive away birds அப்படின்னா can drive away birds இல்லை can drive birds away, ரெண்டுமே ஒன்று. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேர்ட்ஸ் முதல்ல இங்கே இருக்குது, டாக் இப்படி வருது, டாக் இப்படி வந்ததுனால இந்த லொக்கேஷன் அப்படியே என்ன ஆகிடுது, மாறிடுது. எங்கே போயிடுது அப்படின்னா இங்கே வர்றாருல முன்னாடி என்ன இருக்கு, முன்னாடி இருக்கிறதுக்கு தள்ளி போயிடுது. சரிங்களா? அதாவது இங்கே நாய் இருக்கு, இங்கே பேர்ட்ஸ் இருக்குது, இங்கே டாக் இருக்குது, இங்கே பேர்ட்ஸ் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. டிரைவ் அவே பேர்ட்ஸ்னா டிரைவ் அவே பண்ணிட்டுன்னா என்ன அர்த்தம்னா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு கூடிருச்சு. டைம் 1 இனிஷியலாக இங்கே இருக்காங்க, டாக் இங்கே இருக்குது. டைம் 2 இங்கே போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து இங்கே போயிட்டாங்க, டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டிரைவ் அவேனா தள்ளி, என்னை விட்டு தள்ளுறது, தூரமாக தள்ளுறது. இப்போ டிரைவ் அவேனா பக்கத்தில் இருந்தது ஒன்று பண்ணதுனால தள்ளி போகிறதுக்கு பேர் டிரைவ் அவே. இல்லை அவேனாலே என்ன அர்த்தம்னா தள்ளி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தள்ளி விடுறது அப்படின்னு சொல்றது டிரைவ் அவேன்னு சொல்லுவோம். இந்த அவே ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் இந்த அவேலாம். சரியா? ரைட். பைங்கிற வார்த்தை இன்னும் நம்ம படிக்கலை, பை படிக்கும்போது தெரியும். அரவுண்டு, ஒரு விஷயத்தை சுற்றி போகிறேன். ஐ வெண்ட், இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தை சுற்றி போகிறேன், இந்த மரத்தை கிராஸ் பண்ணி அந்த சைடு வழியாக டைவர்ஷன் எடுத்து போகிறேன்னு சொல்கிறது அரவுண்ட். ஐ வெண்ட் அரவுண்ட் த ட்ரீ. சரி, அப்போது ட்ரீயை நான் சுற்றி வரேன் அப்படின்னா ஐ வெண்ட் ஆல் த வே அரவுண்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுல் ரவுண்டு வே ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆல் த வே அரவுண்ட் அப்படின்னா ஐ வெண்ட் அரவுண்டுன்னு மட்டும் சொல்கிறோம். அப்படின்னா இப்படி ஒரு அப்டக்கல் இருக்குது, ஒரு தடை இருக்குது, அந்த தடையை டைரெக்டாக மீட் பண்ணாமல் அந்த ஒரு டைவர்ஷன் எடுத்து போகிறது அரவுண்ட். ஒரு டைவர்ஷன் எடுத்து போகிறது அரவுண்ட். இப்படி இருக்குது, இங்கிட்டிருந்து ஒன்று, இங்கே ஒரு பொருள் இருக்குது, இப்படி நான் போகிறேன், ஐ வெண்ட் அரவுண்டு. நேராக, எனக்கு நேராக இருக்குது, ஐ வெண்ட் அரவுண்டு. நான் அதை சுற்றி போனேன், அந்த இடத்துல இருந்து டைவர்ஷன் எடுத்து போனேன் அப்படின்னு சொல்கிறோம் அரவுண்ட். சரியா? ஆல் த வே அரவுண்ட் அப்படின்னா இப்படி போயிட்டு இதிலே சுற்றிட்டு இருந்தேன்னு அர்த்தம். ஆல் த வே அரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆல் த வே அரவுண்டுனா இப்படி ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரிவால்வ்ஸ்ன்னு சொல்லலாம், ரிவால்வ்டு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக, கவர் பண்ணணும், எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளுக்கு மேலே போகணும், என்ன போடுவோம்? ஐ வெண்ட் ஓவர் மேல். இந்த பொருள் இருக்குது, பொருளுக்கு இப்படி போனோம்னா அரவுண்டு, பொருளுடைய சைடில், இந்த சைடில் எடுத்தோம்னா அரவுண்டு, பொருளுக்கு மேலே போகிறோம்னா ஓவர். பொருளுக்கு மேலே போகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓவர். இந்த படத்தையோ பார்க்காதீங்க, இதை மட்டும் பாருங்க. ஓவர் மேலே போயிட்டோம்னா
இதே இது கீழே வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டர். அரவுண்டு போட்டிருப்பாங்க, இந்த அரவுண்டை பார்க்காதீங்க. ஒரு பொருள் இருக்குது, சைடு வழியா போயிட்டேன்னா ஐ வெண்ட் அரவுண்ட், மேல போயிட்டேன்னா ஐ வெண்ட் ஓவர், கீழே போயிட்டேன்னா ஐ வெண்ட் அண்டர். வி வெண்ட் ஓவர் த பிரிட்ஜ், பிரிட்ஜுக்கு மேல போயிட்டோம், பிரிட்ஜுக்கு மேல பறந்து போனோம். வி ஃப்ளூ ஓவர் த பிரிட்ஜ், பிரிட்ஜுக்கு மேல பறந்து போயிட்டோம். வி வெண்ட் அண்டர் த பிரிட்ஜ், பிரிட்ஜுக்கு கீழே போனோம். வி வெண்ட் அரவுண்ட் த ஸ்டோன், அப்படின்னா கல் இங்க இருக்குது, கல்ல சுத்தி இந்த இருக்குல்ல இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கல்லுக்கு இப்படி இருக்குது, இப்படி வந்துட்டு இப்படி சுத்தி இப்படி போனோம்னு அர்த்தம். வி வெண்ட் அரவுண்ட். வி வெண்ட் அண்டர்னா இங்கிட்ட இருந்து கீழே போறது, வி வெண்ட் ஓவர்னா மேலே போறது. சரி, இப்போ அரவுண்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அந்த அரவுண்டுடைய இன்னொரு மீனிங்கை பார்க்க போகிறோம். வி வெண்ட் அரவுண்டுன்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒன்று சுற்றி, ரவுண்டுடைய ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்டுடைய ஒரு பகுதியை மேற்பண்ணுவோம். ரவுண்டுனா இது ஃபுல்லாக ரவுண்டு, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இப்படி மட்டும் போகிறேன். ரவுண்டுடைய ஒரு பாட்டு மட்டும் எடுத்துகிட்டு போகிறது அரவுண்டு. அரவுண்டுடைய இன்னொரு மீனிங் இருக்குது. இன்னொரு மீனிங் என்னது அப்படின்னா, இது ஒரு அட்வர்ப் ஆக்சுவலாக. இது ப்ரிப்போசிஷனாக வராது, இருந்தாலும் மீனிங் படிக்கிறதுனால சேர்த்து படிச்சிருவோம். அப்ராக்சிமேட்லின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி இந்த இருக்கு. She is around 50 years old. She is around 60 years old அப்படின்னா she is approximately அப்படின்னு அர்த்தம். I have around 50 acres of land. என்கிட்ட அப்ராக்சிமேட்டா குத்து மதிப்பாக அதுதான் அரவுண்டுடைய இன்னொரு அர்த்தம். அரவுண்டுனா ஒன்று சுத்தி அப்படிங்கிற மீனிங், இன்னொன்று குத்து மதிப்பாக தோராயமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அப்ராக்சிமேட்லி. ஐ ஹாவ் அரவுண்ட் 50 acres of landனா குத்து மதிப்பா அப்ராக்சிமேட்டா என்கிட்ட எவ்வளோ இருக்கு, 50 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த கிளாஸுக்கு இது போதும். அடுத்த இதில் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். எதெல்லாம் அப்படின்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்டு, பிசைடு, அலாங் சைடு, இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் இந்த வார்த்தைகளுடைய ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துருவோம். கம்பேரிசன் பார்த்துட்டு கொஞ்சம் அடுத்தது ஜம்ப் பண்ணி போயிடலாம். அண்டரு, பிலோ, அண்டர்நீத்தோடைய டிஃப்ரென்ஸு, அப்புறம் பிட்வீனுக்கு அப்புறம் அம்மாங்கு, அப்புறம் அக்ராஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்துருவோம். பியாண்ட். இப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த கிளாஸில் கொஞ்சம் நெருக்கி முடிச்சிடலாம். இது கூட முக்கியமான ப்ரிப்போர்ஷனான ஃபார், வித், பை, அந்த 3 தனியாக ஒரு நாள் ஒரு கிளாஸில் பார்த்துடலாம். சரிங்களா? அப்போ இன்னொரு 2 கிளாஸில் என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணி நெருக்கி முடிக்க வந்துடலாம். சரிங்களா? ப்ரிப்போர்ஷன்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணணும், நான் சொல்லணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிளாஸு. உங்களோட டைரக்ட் கிளாஸில் எது வந்துட்டு எடுக்கிறதுக்கு டைம் பத்தாதோ, எந்த விஷயங்கள் நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கணும், அதாவது பேசிக்காக ஆசை தீர கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் யூடியூப்பில் கொஞ்சம் கிளாஸ் எடுத்து போட்டுடுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த விஷயத்தை அப்படியே கதை கேட்குற மாதிரி விட்டுறாமல் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எழுதி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.